பொங்கலுக்கு பிறகு பாமகவின் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் மூன்றாவது அணி என்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வன்னியர்களின் அமைப்பாக இருந்த பாமக 2006 நடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து சட்டசபை, பார்லிமென்ட் என்று கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் அதிகாரத்தில் பங்கும் பெற்றனர். அதன்பின் அனைத்து சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்காக வன்னியர்களுக்காக பாமகவை உருவாக்கவில்லை என்று பொதுக்கூட்டங்களில் ராமதாஸ் தெரிவித்தார். இதன் எதிரொலியாக 2009 பார்லிமென்ட் தேர்தலில் பாமக போட்டியிட்ட 7 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. இப்படி தொடர் தோல்விகள், கூட்டணி கட்சிகளின் புறக்கணிப்பு, கூட்டணி அமைப்பதற்காக ஏற்படும் அலைச்சல், புதுச்சேரியில் கட்சியில் அங்கீகாரம் ரத்து ஆகியவை ராமதாஸை விரக்தியடைய வைத்தது. எனவே தற்போது மீண்டும் வன்னியர் வாக்குகளை கவரும் வகையிலான நடவடிக்கைகளில் பாமக ஈடுபட்டுள்ளது. இதன் தொடக்கமாக வன்னியர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்புகளில் தனி இடஒதுக்கீடு, ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனத்தில் முன்னுரிமை வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பொதுக்கூட்டங்களில் ராமதாஸ் பேசி வருகிறார். இதுபோல சென்னையில் நடந்த வன்னிய அரசு பணியாளர்கள் அரசியல் பயிற்சி பட்டறையில் பேசிய ஜி.கே. மணி, தமிழகத்தில் வன்னியர்கள் வளர்ச்சி அடையாவிட்டால் தமிழகம் வளர்ச்சி அடையாது என்று பகிரங்கமாக பேசினார். தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிற நம்முடைய வன்னியர் சமுதாயம் இதுவரை அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, புறந்தள்ளப்பட்டு, அதிகம் படிக்காதவர்களாக, அரசு பணியில இல்லாதவர்களாக, பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையாதவர்களாக இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் வளராமல், உயராமல் தமிழ்நாடு வளராது. கல்வி, வேலைவாய்ப்பில் முஸ்லிம் மற்றும் அருந்ததியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற சலுகைகள் பாமகவால் தான் மக்களுக்கு கிடைத்ததாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சாதியினருக்கும் தொகுப்பு இடஒதுக்கீடு என்ற முறையில் கல்வி, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். இதனிடையே கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறினார்.